இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா போட்டி ஞாயிற்றுக்கிழமை. என்ன அதுலேயே மூழ்கி இருக்கீங்களா? திங்கட்கிழமை வாங்க. ஆனால் திங்கட்கிழமை பொதுவாகவே எல்லாருமே ஒரு மாதிரி சுமாரான போட்டிகளாக தான் இருக்கும். மேபி ஆடுற கிரிக்கெட்டுகளுக்குமே திங்கட்கிழமையங்களை விளையாட சொல்கிறீங்களாடா அப்படின்னு யோசிப்பாங்களான்னு தெரியல. ஸோ அப்படி தான் இருக்கும். பட் திங்கட்கிழமை எல்லாருமே ஆஃபீஸு, காலேஜு, ஸ்கூலு அப்படின்னு கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது, பட் திங்கட்கிழமை இன்னைக்கு நைட்டு சும்மா ஒரு முரட்டு மேட்ச் ஒன்று காத்துட்டு இருக்குது. வெஸ்ட் இண்டீஸுக்கு ஜிம்பாப்வேவுக்கும் போட்டிருக்கிறாங்க. ரெண்டு டீமும் அன்பீட்டன் சைடாக இந்த T20 வேர்ல்டு கப் சூப்பர் 8க்குள்ளே வந்திருக்கிறாங்கன்னா, ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காவை பீட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஏன் எங்களாலையும் முடியாதா அப்படின்னு சிக்கந்தர் ராசா ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, அங்கேருந்து ஜிம்பாப்வேயோட ரசிகர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ வெஸ்ட் இண்டீஸை இங்கே ஜெயிப்பாங்களா? இந்தியாவில் வந்து ஆட போகிறாங்க, இங்கே அவங்களுக்கு சவால்கள் இருக்குமா? வேன்கடே என்ன பிச் கொடுக்க போகிறாங்க? யாருக்கு பிச்சு சாதகமாக இருக்க போகுது? யார் ஜெயிக்க போகிறாங்க? இப்படி இருந்த கிரிக்கானந்தானா உங்ககிட்ட பேசி அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு ப்ரீஃபான ஒரு ஒரு அனாலிசிஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்ககிட்ட கேட்க போகிறது காசோ பணமோலாம் இல்லை. ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ரெண்டாவது கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு நம்மளோட வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் புது சப்ஸ்கிரைபர்ஸுகளுக்கு, புது ஆடியன்ஸுக்கு நம்ம சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, வியூஸ் வரும். இண்டிபெண்டன்ட் கிரியேட்டராக இருக்கிற கிரிக்கானந்தாவுக்கு அது கொஞ்சம் அது உதவிகரமாக இருக்கும். அடுத்தது மூணாவது விஷயம் என்னன்னா, உங்களோட நேரமும் டேட்டாவும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் வந்து நார்மல் ஸ்பீடில் பார்க்குறீங்களோ இல்லையோ 1.5x அப்படிலாம் 2x ஸ்பீடில் பாருங்கள். உங்கள் நேரத்தையும் டேட்டாவையும் நீங்கள் சேவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், ப்ரிவியூக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த மங்காத்தால ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2026 சூப்பர் 8ல் குரூப் 1ல் மும்பை வான்கடேல நடக்க போகிற வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஜிம்பாப்வே போட்டியோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவியூ பார்க்க வந்திருக்கீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் இந்த கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொன்னல. என்ன கமெண்ட் பண்ணணுங்கிறது சொல்லாம விட்டுல. இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு யார் வின் பண்ணுவா? வெஸ்ட் இண்டீஸ் இந்த பிளேயர் ஜெயிக்க வைப்பாரு, இல்லை ஜிம்பாப்வே இந்த பிளேயரை ஜெயிக்க வைப்பார், அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு. இது யார் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த 2 கமெண்ட் மட்டும் பண்ணுங்க, பார்ப்போம் எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போது நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோமா? இந்த STD வரலாறு அப்படின்னு நம்ம ப்ரிவியூவில் பேசும்பொழுது எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வேனா இந்த ஒரு மேட்ச் ஞாபகத்துக்கு வரும். இதுக்கு முன்னாடி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பட் 2022 T20 வேர்ல்டு கப்பில் வந்து ஆல்மோஸ்ட் ஜிம்பாப்வே வெஸ்ட் இண்டீஸ் போட்டிருந்துருப்பாங்க. பட் அல்சரி ஜோசப் செகண்ட் இன்னிங்ஸில் சூப்பராக பவுலிங் பண்ணலாம். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம்போல ஜிம்பாப்வேயோட ஸ்பின்னர்ஸ் செம்மையாக டஃப் கொடுத்துருந்துருப்பாங்க. சிக்கந்தர் ராசாவெல்லாம் ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அது நிக்கோலஸ் பூரானோட கேப்டன்சி. பின்னாடி அகில் ஹுசைன் வந்து கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சு கொடுப்பாரு, அதனால தான் ஜெயிப்பாங்க. இந்த மேட்ச் எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் இப்போ ஸ்பின்னு ஏன் சிக்கந்தர் ராசாவை ஏன் டஃப் கொடுத்தாங்கன்னு இந்த 3 வார்த்தைகள் நீங்கள் பயன்படுத்துறேன்னா, இந்த போட்டியிலையும் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட் கொடுத்துட்றேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த பிச்சு, வெதரு, டாஸு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு டாஸை விட பிச்சு ஃபஸ்ட்டு பேசிடலாமான்னா, ஒன்று ரெட் சாயில், பிளாக் சாயில் அப்படின்னு கொடுப்பாங்க. பிளாக் சாயில் கொடுத்தாலும் மும்பை வான்கடேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெட் சாயில் தான் வழக்கமாக இருக்கும். பட் இப்போ பிளாக் சாயில் போட்டு கொடுத்தாலும் அவங்க அந்த பிச்சோட குணாதிசயம்னு ஒன்று இருக்குதுல்ல, ரெட் சாயில். ஸோ ரெட் சாயில் தான். அப்போ பவுன்ஸு இயர்லி அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் பிளாக் சாயில் ஒரு வேளை கொடுக்குறாங்க அப்படின்னாலும் இனிஷியலாக அது இருக்கும். அப்புறம் ரெட் சாயிலாக இருந்தாலும் போக 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 கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்களுக்கு கை கொடுக்கலாம். அந்த டைமென்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஸ்பின்னர்கள் மேபி டாமினேட் பண்ணி போடலாங்கிறது இருக்குது. ஸோ மூமெண்ட் கொஞ்சம் ஸ்விங் இருக்கக்கூடிய விக்கெட். ஆனால் எனக்கு இந்தியா வர்சஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காஸ் மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் யூஎஸ்ஏவோட ஃபாஸ்ட் பாலர்ஸ் எப்படி சொல்கிறது, நியூ பாலில் நல்லா போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு பேட்ஸ்மேனுக்கு பிளான் பண்ணி போட்டிருந்துருப்பாங்க. அதே தான் இந்த மேட்ச்சில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரெட் சாயில் விக்கெட் கிடைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கே 2 நைட் மேட்சஸ் நடந்துச்சு. ஒன்று இந்தியா வர்சஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காஸுக்கும், அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த போட்டி. இந்த 2 போட்டியிலையும் தான். இந்த 2 போட்டிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச்சில் இந்தியா 161 அடித்தாங்க. ஆனால் யுஎஸ்ஏ தன்னோட பவுலிங் யூனிட் மூலமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா திரும்பி வெஸ்ட் இண்டீஸ் 196 அடித்தாங்க. பட் இங்கிலாண்டை வந்து 166க்கு அவ்வளோ பண்ணாங்க. தங்களோட பின்னத்தில் வச்சு எடுத்தாங்க. அப்படின்னா அந்த டேர்ன்ங்கிறத தாண்டி அந்த ஸ்கோர் போர்டு ரன்ஸ் மூலமாக ப்ரெஷர் போட்டு எடுத்தாங்கங்கிறது தான் இங்கே விஷயமே. இப்போ ரெட் சாயில், பிளாக் சாயில் யாருக்கு இது சாதகம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு டாஸ் எல்லாத்தையும் விட நான் இந்த விஷயத்தை ஏன் பேசுகிறேன்னா, இது ரொம்ப மாதிரி என்ன சொல்கிறது, டாஸை விட ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்க போகுது. ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்ன மாதிரி ஸ்விங்கு, பவுன்ஸு, கொஞ்சம் மூவ்மெண்ட் பவுன்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ ரெட் சாயில் கொடுக்குறாங்க, கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா, இப்போ நியூ பாலில் ஜேசன் ஹோல்டர், ஷமர் ஜோசப்,
ஃபோர்ட் அண்ட் ஷெஃபர் ஆனா ஷெஃபர். பட் இந்த 3 ஃபாஸ்ட் பாலர்ஸ் போட்டுருவாங்கன்னா அகில் ஹுசைனை நியூ பாலில் போடக்கூடியவர் தான். இப்போது நீங்கள் ஜிம்பாப்வே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முசரபானி, ரிச்சர்ட் மெகர்வா, பிராண்ட் இவான்ஸ் இந்த 3 பேரும் நியூ பாலில் வருவாங்க ஃபாஸ்ட் பாலர்ஸுக்குலாம். பட் இதில் வந்து எனக்கு யார் எஃபெக்டிவாக இருக்கிறாங்கன்னா நான் ஜிம்பாப்வே வந்து ஓமானுக்கு அகேன்ஸ்டாக அவங்களோட ஃபாஸ்ட் பாலர் எஃபெக்டிவாக இருந்தது பார்த்தேன். ஆனால் பவர் பிளேயில் வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர் விக்கெட் விடுறாங்கன்னா அதே போல் பவர் பிளேயும் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. அது அகில் ஹுசைனே இருக்கலாம், ஹோல்டராக இருக்கலாம், ஷமர் ஜோசஃபாக இருக்கலாம், ஃபோர்டாக இருக்கலாம். ஸோ எல்லார்ட்டையும் இந்த நியூ பால் விக்கெட் எடுக்கக்கூடிய அந்த அபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குதுங்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இப்போ விக்கெட் ஸ்லோவாகுது, ஒரு பிளாக் சாயில் தான் லேயர் வெளியில் வருது அப்படின்னா அங்கே அகில் ஹுசைன், ரோஸ்டன் சேஸ், குண்டகேஷ் மோட்டி, பின்னாடி ஹோல்டரும் கட்டர்ஸ் போடுவார். ஷமர் ஜோசஃபும் நல்லாவே அதை யூட்டிலைஸ் பண்ணுவாருன்னா இங்கே வந்து ஜிம்பாப்வேல வந்து மசகதா, சிக்கந்தர் ரஸா, ரியான் பெல், கிரீமர் இது ஒரு 4 பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. பட் விக்கெட் ஸ்லோவாச்சு அப்படின்னா ஜிம்பாப்வேக்கு அட்வான்டேஜ்ங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த ஹராரே மாதிரியான விக்கெட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ரீலங்காவில் கிடைச்சது, அவங்களுக்கு எஸ்எஸ்சியோ பிரேமதாசாவோ கிடைச்சது. அதில் அவங்க ஸ்ரீலங்காவும் ஆஸ்திரேலியாவும் அவங்களால ஜெயிக்க முடியுது அப்படின்னா இங்கே விக்கெட் குயிக்காக வரும் பட்சத்தில் எனக்கு ஜிம்பாப்வே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால செய்வதறியாது திகைப்பாங்களாம் இல்லை, அவங்களுக்கும் ஆட வரும். ஓகேங்களா? ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா விக்கெட் ஸ்லோவாக இருந்தாலும் விக்கெட் குயிக்காக இருந்தாலும் வெஸ்ட் இண்டீஸுக்கு பிரச்சனை இல்லையோன்னு நான் நினைக்கிறேன். அது பேட்டிங் பவுலிங் இருக்கணும். இப்போ வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங் என்ன பிரச்சனை? இப்போ ஷைஹோப் ஆடினார், இட்டாலி கிட்டையும் நேபாள் கிட்டையும் அடிச்சாரு. ஆனால் எனக்கு நேபாள் கிட்ட அடிச்சது எனக்கு அவ்வளோ உறுதியாக இல்லை. இப்போ பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவரு இட்டாலி கிட்ட ஆடும்போது அவருக்கு கொடுத்தாங்க. ஸோ பொறுமையாக இருங்க. இன்னும் ஹோப், ஒருவேளை அந்த ஹோப் அவருக்கு வருது அடிக்குதுன்னா ஓகே சந்தோஷம். ஆனால் இன்னும் கிங்கு செட் ஆகலை, செட்டப் அந்த இடத்துல பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. ஹெட்மயர் அட் நம்பர் 3 ஹெவி ஹோப் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். அதுக்கப்புறம் கீழே சேஸ் அண்ட் ரோமன் பவல், ஜேசன் ஹோல்டர், ருத்தர்ஃபோர்ட். ஸோ இந்த பேட்டிங் ஆர்டர் ருத்தர்ஃபோர்ட் மேலே வருவார், ஹோல்டர் பின்னாடி வருவார். இதில் சேஸும் சரி, ரோமன் பவலும் சரி, ஹெட்மேட் இவங்க 3 பேரும் சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு ஆடுறாங்க. அகேன்ஸ்ட் இங்கிலாந்து அந்த மேட்சை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிங்கும் ஹோப்பும் ஏர்லியாக அவுட்டு, ஹெட்மயரும் சேஸோட பொறுமையாக நகர்த்துற மாதிரி போய் அதுக்கப்புறம் ருத்தர்ஃபோர்ட் வந்து அதுக்கப்புறம் பவல் வந்து அந்த பொறுமையே இருக்கு. தென் பின்னாடி அட்டாக்கிங் கிரிக்கெட்டும் இருக்கு. இப்போ ஹோல்டர் ஒரு சீனியர் ப்ரோவா அன்னைக்கு அடிச்ச இன்னிங்ஸ் ஞாபகத்துல இருக்குது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம அடிக்கடி கிரிக்கெட் நினைக்கிறோம். பட் ஆனால் அதை தாண்டி அவங்களுக்கு வந்து சுச்சுவேஷனை புரிஞ்சு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்களால விளையாட முடியுது. ஸோ விக்கெட் ஸ்லோ ஆகுது அப்படின்னா என்ன ஸ்பின்னர்ஸ் உள்ள வருவாங்களா? சிக்கந்தர் ரஸா, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரேன் பெல், கிரீமர், மசகதா இவங்களாம் வருவாங்களா ஆடுறதுக்கு? எங்ககிட்ட பேட்டர்ஸ் இருக்கிறாங்க பாஸ். இப்போ ஹோப் எக்ஸ்டெண்ட் ஆகுது அவரோட இன்னிங்ஸ் அப்படின்னா ஹெட்மேர் கூட 2 பேரும் சேர்ந்து பூம்னு வெடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ரோமன் பவுல் பின்ன நல்லா ஆடுறாரு, சேஸும் பேட்டை விடுறாரு, ஹோல்டர் ருத்தர்ஃபோர்ட்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த 4-5 செட் ஆஃப் பேட்டர்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் மாதிரியான ஒரு ஃப்ரான்ச்சைசஸ் ஒரு ருத்தர்ஃபோர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஸோ ஹெவி ஒரு மிடில் ஆர்டர் வச்சிருக்கிறாங்க அகேன்ஸ்ட் ஸ்பின்னை ஆடுறதுக்கு. சரி ஃபாஸ்ட் பாலர்ஸை கொண்டு வராங்க அப்படின்னாலுமே ஃபாஸ்ட் பாலிங்கையும் இவங்களால ஆடிடவும் முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இப்போ இவங்களுக்கு ஓப்பனிங் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கேன், மிடில் ஆர்டர் ஹெவியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கீழே ஃபோர்ட் அண்ட் அகில் ஹுசைன் அடிக்கக்கூடிய ரன்ஸுகளும் உங்களுக்கு தேவையான ரன்ஸுகளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன்னா ஜிம்பாப்வே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓப்பனிங் தான் ஸ்ட்ராங்கு. ஐ திங்க் ஒரு 3 பேட்டர்ஸ் மேலே தான் இப்போ அவங்களோட பேட்டிங் இருக்கு. ஆல்ரெடி ப்ரிவியூவில், அதாவது இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னது என்னன்னா பிரெயின் பென்னட்டை சுற்றி தான் அவங்களோட பேட்டிங் லைனப்பே இருக்குது, அவங்க பேட்டிங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பிரெயின் பென்னட் 48 ஓமானுக்கு அகேன்ஸ்டா 50 அடிச்சிருக்க வேண்டியது, நாட் அவுட்டு. அடுத்து 64, 63 இப்படின்னு வந்து முறையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டராக அந்த டோர்னமெண்ட்டில் இருந்துகிட்டு இருக்காரு. இப்போ பிரெயின் பென்னட் ஒரு பக்கம் ரன் அடிக்கிறாரு அப்படின்னா இப்போ மறுமணியை மறந்துடக்கூடாது. மறுமணி 21, 35, 34. ஆனால் மேட்சுக்கு ஒரு 5 பவுண்டரிஸ் குறையாம ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எவ்வளோ பவுண்டரி அடிச்சாரு? 4, 7, அடுத்தடுத்து 7 அப்படிதான் அந்த ரேஞ்சு தான் போயிட்டு இருக்காரு. ஸோ பவர் பிளேல ஒரு பக்கம் ரன்ஸ் வருது. பவர் பிளே இவர் அடிக்கிற 35, 21, 34 இதெல்லாம் பவர் பிளேயர் அடிக்கக்கூடிய ஸ்கோர்ஸ், இதெல்லாம் பவர் பிளே அடிக்கக்கூடிய ஸ்கோர்ஸ். ஸோ இவர் அடிக்கக்கூடிய அந்த 35, 34, 21 கூட பிரெயின் பென்னட்டோட ஒரு 10-20 ரன் ஆட் ஆகும் பொழுது ஸோ பவர் பிளேல இவங்க ஒரு 50 ரன் அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு சிக்கந்தர் ரஸா பின்னாடி ப்ரூச்சோலா போகும்பொழுதும் ரியான் பெல் வந்து பார்த்தீங்கன்னா 30 பால் 35, 12 பால் 23 அடிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் ஜிம்பாப்வேல பேட்டிங்ல வந்து ஒரு 6-7 பேர்ல ஒரு 3-4 பேர் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாங்கன்னா மீதி அந்த 3 பேர் அவங்களுக்கு இன்னும் டெஸ்ட் வரல. இந்த ஜிம்பாப்வேவோட லோவர் ஆர்டர் இருக்காங்களா அவங்களுக்கு இன்னும் டெஸ்டிங் வரலை. எனக்கு வெஸ்ட் இண்டீஸோட நம்ம குண்டகேஷ் மோதி, சேஸ், அதுக்கு போகிறோம் அகில் ஹுசைன் இவங்க மேலே பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கு.
இவங்களோட குவாலிட்டியான ஸ்பின் எப்படின்னா SA20ல ஆடுறது, MLCல ஆடுறது, ILT20ல ஆடுறது, ஈவன் ஐபிஎலுக்கு பக்கத்தில் கூட அவங்களோட ஸ்பின் இருக்குது. ஸோ ஜிம்பாப்வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்பாப்வேயோட பேட்டர்ஸ் இவங்களோட ஸ்பின்னர்ஸ்ல ஆடுவாங்களாங்கிறது கேள்வி. ஷமர் ஜோசப்பும் அப்படிதான் உலகம் ஃபுல்லாக ஆடிட்டு இருக்கக்கூடியவர். அவங்கள பேச அவங்க ஆடுவாங்களா? பட் பிரைன் பென்னட்டோ, ரியான் பெல்லோ, அப்புறம் மறுமணியோ, சிக்கந்தர் ரசாவோ இவங்க எல்லாருமே ஒரு ஸ்ரீலங்கா, ஒரு ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான பவுலர்ஸுகளோட குவாலிட்டியான பவுலர்ஸ்களை ஃபேஸ் பண்ணிட்டு தான் அங்கே வராங்க. பட் வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங் அட்டாக் அண்ட் மும்பை அப்படின்னு வரும்பொழுது அங்கதான். பட் ஒன்று சொல்லிக்கிறேன், சிக்கந்தர் ரசா வந்து ஒரு பெரிய ஒரு பிரேமதாசா, பெரிய ஒரு பல்லைகள்லே இங்கெல்லாம் 6 அடிக்கிறாரு அப்படின்னா இங்க நான் வந்து 45-26 இருக்கிறது வந்து 26க்கு ஒரு 60ன்னு கூட போட்டு வச்சுப்பேன். பிரைன் பென்னட் இங்க 6 அடிக்கிறதுக்கு முற்படுவார், மறுமணியும் இங்க 6 அடிக்கிறதுக்கு முற்படுவார் பவர் பிளேல. அப்படிங்கும்போது இங்க பாருங்க, நான் வந்து சில நம்பர் சொல்லுவேன். பேட்டிங் இங்க அவங்களுக்கு இது வரைக்கும் சரியா வரல, இங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இவங்க இங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இங்க பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். பட் நான் ஒரு விஷயத்த வெஸ்ட் இண்டீஸ் பத்தி நான் திரும்ப சொல்றேன். அவங்களுக்கு பிளாக் சாயில் வந்து விக்கெட் ஸ்லோவானாலோ இல்ல விக்கெட் வந்து குயிக்கா இருந்தாலோ அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, பிரச்சனை இல்லையே. அவங்களால 2 விக்கெட்லயும் ஆப்ரேட் பண்ணி ஆட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், ஜிம்பாப்வேவுக்கும் அதே அளவுக்கு எஸ் அவங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்கு, அவங்களும் ஆடுவாங்க. வின்னிங் பர்சன்டேஜ் வந்து நல்லா 58, 42, 55 அப்படின்னு கொடுக்க முடியாது. நான் நெக் டு நெக் கொடுக்குறேன், அப்படிதான் கொடுப்பேன். 51% வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு, 49% ஜிம்பாப்வே ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன் அந்த 1%, ஏன் அந்த 2% எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் வெஸ்ட் இண்டீஸுக்கு அப்படின்னா அவங்க வெஸ்ட் இண்டீஸ்ல ஆடி இருக்கிறாங்க, இந்தியாவில் இது ஆடி இருக்காங்கிறதுனால அவங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் கொஞ்சம் தெரிஞ்ச கண்டிஷனா, புரிஞ்ச கண்டிஷனா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். பட் ஜிம்பாப்வே ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. அவ்வளவுதான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஜிம்பாப்வே ஜெயிக்குதுன்னா டாஸை ஜெயிக்கிறத தாண்டி சிக்கந்தர் ரசா தான் எனக்கு தெரிஞ்ச பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வின் பண்ணக்கூடியவராக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய வேல்யூபிளான ஒரு 60 ரன்கள் நான் எழுதி வைக்கிறேன். ரசா 60 ரன் அடிக்கணும். ரசா கிட்ட இருந்து 4 ஓவர்ல 18 ரன்னு 2 விக்கெட் வரணும். அப்பதான் சுத்தி இருக்கிறவங்களால சரியா பண்ண முடியும். ரிச்சர்ட் நகர்வா அண்ட் முஸ்ரபானி. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் நியூ பால் பேட்டர்களுக்கு போடுறத விட அதாவது டாப் ஆர்டர் போடுறதை விட மிடில் ஆர்டர் எப்படி ஆப்ரேட் பண்ண போறாங்க, வெஸ்ட் இண்டீஸ்க்கு போட போறாங்க அப்படிங்கிறதான் பெரிய ஒரு கேள்வியாவே இருக்க போகுது. ஸோ பிரிச்சுட்ட யார் எந்த பக்கம் வீக்கு, யார் எந்த கண்டிஷன் நல்லா ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு டாஸ் எனக்கு சத்தியமாக ஃபிங்கர் கிராஸ்டு. பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி பெரிய ஸ்கோர் அடித்து சேசிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்னங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். ஹாப்பியாக பாருங்கள், ஹாப்பியாக இருங்க. நல்ல நல்ல போட்டிகள் அடுத்தடுத்து காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரில. சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பார்க்கலாம்.